அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 வெடிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல வெடித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர். ஐயா, என் பெயர் மதி கயல். தி கயல்னு சொல்லுவாங்க. இவர் கேட்குறாரு, மதி கயல் என்று 2 பேர்களா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை ஐயா, ம தி என்பவை என் பேரின் தலைப்பெழுத்துக்கள். தலைப்பெழுத்துக்கள்னு சொன்னால் அது இன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இன்ஷியல்னு சொல்லக்கூடியது தான் தமிழில் தலைப்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு கூடுதல் தகவல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷியல்னு சொல்லக்கூடிய ஆங்கில எழுத்துக்கு என்ன இணையான தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தலைப்பெழுத்துக்கள் தான் சரியான விடை. ஓகேங்களா? என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களில் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளனர். அப்படியா? மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் கயல். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். ஓகேங்களா? ரதம்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு தேர் என்பது பொருள். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். ஓகேங்களா? கயல் சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டால், 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இங்கே இருந்த பாறைகளில்தான் இவற்றை உருவாக்கினோம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மாமல்லபுரத்துல காண வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தந்திருக்காங்க. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தந்திருக்காங்க. அதுல கலங்கரை விளக்கம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைட் ஹவுஸ் சொல்லக்கூடிய அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு கூடுதல் தகவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியா, இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் வீழ்ந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போலதான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் இருக்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை
இவை இரண்டை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கடற்கரையை சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரையோர மாவட்டங்களா இருக்கு. ஓகேங்களா, இந்த மாமல்லபுரம்னு சொல்லக்கூடியது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்களுடைய எண்ணிக்கை வந்து 14ன்னு சொன்னேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1076. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு கூடுதல் தகவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1076ன்னு சொல்லக்கூடியது வந்து கிலோமீட்டர். ஓகேங்களா, கிலோமீட்டர், வெறும் 1076ன்னு சொல்லக்கூடாது. 1076 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கடல் பகுதி இருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிக கடற்கரை பகுதியை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கூடுதல் தகவல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பாடத்துக்கு வரலாம். ஓகேங்களா, இப்போ உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டால் கயல். ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறையில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே என்றால் கயல். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றாள். ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறையிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம நரசிம்மவர்மனுடைய தந்தை பேரை பத்தி பார்த்தோம், மகேந்திரவர்ம பல்லவர்னு சொல்லிட்டு. இந்த மகேந்திரவர்ம பல்லவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா, அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரக்கார புலி. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து குணபாரன். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கிரண ஜதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்த விலாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பேர் இருக்கு. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை பட்டப்பேருன்னு சொல்லலாம், சிறப்பு பெயர்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. SK வெர்சஸ் சம் SK வெர்சஸ் ஷாம். ஓகேங்களா, இந்த எஸ்ஸுக்கு வந்து என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா சித்திரக்கார புலி, இந்த கே வந்து குணபாரன், இந்த VS பார்த்தீங்கன்னா விசித்திர சித்தன், இந்த SA வந்து பார்த்தீங்கன்னா சங்கிரண ஜதி. ஓகேங்களா, இந்த M வந்து மத்த விலாசன். ஓகேங்களா, SK வெர்சஸ் ஷாம். ஓகேங்களா, எஸ்கேன்னு சொன்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெர்சஸ் ஷாம் வந்து சமந்தாவை செல்லமாக வந்து எல்லாருமே ஷாம் தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்கேயும் சமந்தாவும் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அதை வச்சு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, எக்ஸாமில் வந்து இந்த கேள்வி வந்தால் அப்படியே வந்து தட்டி தூக்கிடணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லெசனுக்குள்ளே போகலாம்.
அதில் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகிரதன் தவம் என்றும் கூறுவர். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அர்ஜுனன் தபசுக்கு வேறு ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பகிரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, இந்த இடத்தில் 2 பாறைகள் இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது. மழை காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலே கங்கை ஓடி வருவதை போல இருக்கும் என்றார் மாமல்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆகாய கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். அது பார்ப்பதற்கு உண்மையிலே மான் ஒன்று இருப்பதைப் போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல். இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த மாமல்லபுரம் எங்க இருக்குன்னு சொன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இது கூடுதல் தகவல். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையிலும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மாமல்லபுரத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிற்பக்கலையை கத்துக்கணும்னா அங்கே ஒரு காலேஜ் இருக்கு. அங்கே பாத்தீங்கன்னா அந்த சிற்பக்கலையை பத்தி சொல்லி தராங்க. ஓகேங்களா, சிற்பக்கலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்ப செந்நூல் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஆப்ல அந்த சிற்ப கலையை பத்தி டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, வேணா அது கூகுள் பிளே ஸ்டோர்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி சிற்பக்கலையை 4ஆ பிடிச்சிருக்காங்க. இந்த 4 வகைக்குள் காணப்படும் ஒரே இடம் பாத்தீங்கன்னா மாமல்லபுரம். இந்த 4 சிற்பக்கலையும் பாத்தீங்கன்னா காணப்படக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் மாமல்லபுரம். ஓகேங்களா, கையல் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என கேட்டாள். ஆம் கையல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கு தான் கயல். உன்னோடு பேசிக் கொண்டிருந்ததில் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல். அப்போது கயல் கயல் எழுந்திரு, இன்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண்விழித்தாள் கயல். இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியக்கூடிய செய்தியை நினைத்துக் கொண்டே தூங்கினேன். அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்று எண்ணி மகிழுடன் சுற்றுலா செல்ல தயாரானால் கயல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த மாமல்லபுரத்துடைய தற்போதைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாமல்லபுரத்துடைய தற்போதைய பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, மகாபலிபுரம். இதுக்கு பேர் மருன்னு சொல்லி சொல்லுவாங்க. மருவை பத்தி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கற்பவை கற்றபின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசைக்குரிய செய்தி நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவை எல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை நேரில் காணப்போகிறேன் என்று எண்ணி மகிழுடன் சுற்றுலா செல்ல தயாரானால் கயல் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்பவை கற்றபின்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. சிறுவினான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாமல்லபுரம் எப்படி உருவானது, அதற்கு காரணமான நிகழ்வு யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு பாறையில் உள்ள சிற்பங்களை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லெசன்ல நான் ஒரு கூடுதல் தகவல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரஃப் நோட் போட்டே எழுதி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் அந்த ஷார்ட்கட் சொன்னேன் பாத்தீங்களா, எஸ்கே வெர்சஸ் சாம், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா
இந்த மாதிரி வந்து மகேந்திரவர்ம பல்லவருடைய சிறப்பு பெயர்களை கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு ஷார்ட்கட் ஃபைனலாக ஒரு கூடுதல் தகவல் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோயிலை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர் 1. ஓகேங்களா? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் தான் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோயிலை வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வரகுண பாண்டியன் சொல்லக்கூடியவர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர்னு சொல்லக்கூடியவர் வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜன் வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரத்தீஸ்வரர் கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.